அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய அழகிய காலை வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு சின்ன கதை. அரசனும் சிலந்தியும் கதையோடு வெளிப்படுத்துகின்றோம். பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட சிறந்த பெற்றோர் அவர்களுடன் தங்கள் நேரத்தை செலவு செய்வதுதான் மிக மிக தேவையானது என்ற ஒவ்வொரு குழந்தைகளும் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த வகையில் நாம் இந்த வீடியோவில் அரசனும் சிலந்தியும் கதையோடு வெளிப்படுத்துவோம். 3 முறை எதிரியோடு யுத்தம் செய்து தோற்றுப்போன ராபர்ட் ப்ரூஸ் அரசன் சோகத்தோடு இனி நம்மால் எதிரியை வெல்ல முடியாது என்று நம்பிக்கை இழந்து கட்டிலில் வீழ்ந்து கிடந்தான். அப்போது அவன் படுக்கை அறையில் ஒரு சிலந்தி வலை கட்டுவதற்காக ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்திற்கு தாவ முயற்சி செய்தது. முடியாமல் அது கீழே விழுந்தது. பின் மீண்டும் மேலே ஏறி முயற்சி செய்தது. மீண்டும் கீழே விழுந்தது. இப்படி 7 முறை முயற்சித்து கீழே விழுந்தது. ஆனால் கடைசியாக 8வது முறை அது நினைத்தபடி வலையை அடுத்த பக்கத்தில் இணைத்து விட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த அரசனும் இழந்த வீரம் மீண்டும் வந்தது. இந்த சிலந்தி கூட 7 முறை தோற்றது. 8வது முறைதான் நினைத்தது சாதித்தது. இந்த சிலந்திக்கே முடிந்தது என்றால் என்னால் ஏன் முடியாது என்று மீண்டும் எழுந்தான். ஒரு பொறி அவன் உடலில் மின்சாரமாக பாய்ந்தது. வெற்றி பெற்றான் என்கிறது அரசனும் சிலந்தியும் என்ற கதை. சிந்திக்கும் விஞ்ஞான அறிவு வளர வேண்டும். முறையாக திட்டமிடல், கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை இவை ஒருவரின் வெற்றிக்கான அடிப்படை தகுதிகள். இவைகளை சிறிய வயதிலே வளர்த்து கொள்ள வேண்டும். இவற்றிற்கெல்லாம் ஆயத்தமாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட வேண்டும். அதிக நேரத்தை செலவிட வேண்டும். பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட சிறந்த பெற்றோர் அவர்களுக்கு தங்கள் நேரத்தை செலவு செய்வதுதான் மிக மிக தேவையானது. சிறந்த குழந்தைகளை உருவாக்கினால் அவர்களால் தங்களுக்கு வேண்டிய எவ்வளவு செல்வத்தை வேண்டுமானாலும் தேடிக்கொள்ள முடியும் என்பதே உண்மை. அவரவர் வாழும் வசதிக்கேற்ப நல்ல சூழ்நிலைகள் குறையும் போது பிள்ளைகளின் திறமையும் சற்று குறையத்தான் செய்யும். அதே நேரத்தில் எதிர்மறையான சூழலில் வளரும்போது திருடர்களாக, கொலைக்காரர்களாக, ஒழுக்கமில்லாத தீயவர்களாக உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகள் நல்லவர்களாக, நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயனுள்ள சிறந்தவர்களாக வளர வேண்டும் என்றால் அதற்குரிய முழு பொறுப்பையும் பெற்றோர்களே எடுத்து கொள்ள வேண்டும். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்பதற்கிணங்க குழந்தையை வளர்க்கும் திறனிலேயே அதன் வளர்ச்சியும் எதிர்காலமும் அமைந்துள்ளது. ஆகவே எல்லோராலும் நல்ல குழந்தைகளை உருவாக்க முடியும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நன்றி. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். பைமோட் என்பது ஒரு ஆப். இந்த ஆப்பை உங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் டவுன்லோடு செய்து செய்த அந்த ஆப்பிற்குள் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். பர்ச்சேஸ் செய்து கொண்ட ஓரிரு நாட்களுக்குள் உங்கள் வீட்டிற்கு வந்து சேரும். வாங்கி பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.